என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க்கு பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்சே, திருடிட்டு தானே போயிட்டு வந்த? மூஞ்சி மோரக்கட்டைக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. அடச்சே, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத, நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத, நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரசிக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன, போயா. இல்லடி, உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்து, நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்து. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவுற மாதிரி இருந்ததா? நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட, இதனோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது, சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை அடிச்சுட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவ என்ன தொட்டா அடிச்சுட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சுட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்குங்க. ஐயே, என்னங்க நீங்க? அப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போய் சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. பாரு, நீயோ கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா, அடுத்த மாசம் வா. போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். அண்ணாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு. வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கேன். ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க, அது வந்துங்க. எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? இல்ல, அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும். நீதான் சொல்லணும், உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாளா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்டாளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கேயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவன் பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பிரிய வச்சிருக்கு. பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? மாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏடியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின, காசை கொண்டு வந்த. காலை வெட்டியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல?
ஆட்டுக்கால யானைக்கால வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது பாயுது. வாயா அண்ணா. தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட. திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். வலது கால எடுத்தாச்சா? வலது கால எடுத்தாச்சுங்க. நீ ஆளுவர இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலியா? அது என்ன பொண்டாட்டிக்கு காலையே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாதான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ ஏன்பா 2 காலையும் எடுத்துட்டா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல உங்க காலை நான் விட மாட்டேன். இருக்கு காசு கொடுக்கல உங்க காலை நான் விட மாட்டேன். வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை. என் பொண்டாட்டிக்கு 2 காலு நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே. நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு 2 காலையை ஆபரேஷன் பண்ண சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புருஷன் இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லிட்டா என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம 2 பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா விடப்பா. உன் புருஷன் வரா, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தனியா இருக்கான் இழிச்ச வாயன். ஒரே அமுக்க அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி நீங்க ஏன் அழுகுறீங்க? மன்னாரு உன் பொண்டாட்டி எப்படி இருக்குடா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே 2 கால் எடுத்தாச்சு. இது 3வது காலு. அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைச்சேன். அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. ஏய் யார்ட்ட கதை விடுற? ஏற்கனவே 2 காலை வெட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனீல்ல. மறுபடியும் இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஹார்ட் அட்டாக்குங்க. அதத்தான் காலுன்னு தெரியாம சொல்லிட்டேன். முதலாளி அண்ணாரு இதான் உன் சம்சாரம். ஏய்யா, என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு. இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு ஐயா. என்னம்மா? பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிர போகுது. இந்தா. ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான். பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அதுதான் ஒண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ இன்னாயா? உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். சரி. இன்னாயா? இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல. அதனால கத்திய வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். யோசிக்கிற ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, தெருவோடு போகலாம். இனிமே தான் நமக்கு நல்ல காலம். ஐயோ ஐயோ, அண்ணாத்த போட்டியா? இங்க பாருங்களேன், ஒரு ரூபாவை போடக்கூடாதா? அண்ணாத்த பாருங்கய்யா. அண்ணாத்த என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா? அண்ணாத்த ஐயோ, உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? மடியா? ஆமா, ஆகுதுல கூட கௌரவம் பாக்குறாரு. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல 2 பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு.
அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்ச, இன்னைக்கு உயிரோட இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்க. ஐயா இங்க பாருங்கய்யா, அனாதை போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, அண்ண தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல, ஏதாவது போட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? யாருக்கு கொஞ்சம் செஞ்சு விடு. நேரம் தான். நோண்டாத. ஐயா இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல, அனாதை பணம்தான். கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மா பேட்டையில ஏறிங்க. எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாது. தாங்குற வரைக்கும் தாங்குவோம். அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் தான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்கு அடி சார். பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? டேய், டேய், டேய். அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போட்டிருக்க. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. ஏய், போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்படி சொல்ல மாட்டார் போட்டு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன்.